வீடியோ போடுறேன், சமையல் வீடியோ. சமைச்சு கொண்டு இருக்கிறேன். அல்வாசி சமையல் முடிஞ்சது, அதை தான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன். லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிக்கன் கறி, அதோட வந்து ஒரு வெள்ளைக்கறி வச்சிருக்கிறேன், அதை மின்னண்டு இப்ப உங்களுக்கு காட்டுறேன். அதோட ஒரு சொதியும் வச்சிருக்கிறேன், அதுவும் கொதிச்சு கொண்டு இருக்குது. இது வந்து சிக்கன் கறிக்கு தாளிச்சனா. இனி சிக்கனை இதுக்குள்ள ஆட் பண்ணுவோம். இங்கால பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளைக்கறி, இது அவிஞ்சிட்டது. இதுக்கு வந்து மில்க் விடணும், சொதி, கிழங்கு சொதி. இதுக்கும் வச்சு முடிய போது இனி மில்க் இதுக்கும் விட வேணும். சிக்கன் கறிக்கு வந்து இப்போ சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். கணக்க மஞ்சள் வந்து சேர்க்க தேவையில்லை, அளவாக சேர்த்தா போதும். மிளகாய்த்தூள் நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். உப்பு வந்து ஏற்கனவே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூட போகிறேன். ஒயிட் ரைஸ் தான் போட்டேன் நான். இது குத்தரிசி, வெள்ளை குத்தரிசி அவிஞ்சு வந்துட்டுது. இதுக்கு வந்து கரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்க்க போகிறேன். கிழங்கெல்லாம் அவிஞ்சிட்டுது, அதால் இது நிப்பாட்டலாம். தேங்காய் பாலண்டபடியாக ஆட் பண்ணினோன்னே கொஞ்ச நேரத்திலேயே நிப்பாட்டிடணும், கணக்கை கொதிக்க விடுறேன். வெள்ளைக்கறி வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயும் முருங்கைக்காயும் போட்டு தான் வச்சுருந்தேன். வெள்ளைக்கறி ரெடி ஆயிடுது. சொதி வந்து நிப்பாட்டிட்டேன். இப்போ இதுக்கு வந்து தேசி புளி ஆட் பண்ண போகிறேன். தேசி புளி, சொதிக்கு தேசி புளி ஆட் பண்ணிக்கல கூட டேஸ்ட்டாக இருக்கும். எங்கட விட்ட பார்த்தீங்கன்னா தேசி புளி ஆட் பண்ணினா தான் எல்லாருக்கும் கூட விருப்பம். சில பேர் தேசி புளி ஆட் பண்ணுறேல்ல. சிக்கன் வந்து கொஞ்சம் அவிஞ்சிட்டது. இனி வந்து இதுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் பச்சை வெங்காயம் ஆட் பண்ணுறேன் நான். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். இந்த நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் எது வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நான் வந்து நல்லெண்ணெய் பாவிக்கிறேன்னா. நிறைய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டேன். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். என்ன வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். இதுக்குள்ள வார்ம் வாட்டர் இருக்குது. தேங்காய் பால் மாவை இதில் கொஞ்சம் கரைச்சி போட்டு சிக்கன் கறிக்கு விட போகிறேன். இது இறக்குற ஸ்டேஜ் வந்துட்டுது. இதுக்குள்ளே கொஞ்சம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டுது. வெண்டைக்காயும் முருங்கைக்காயும் போட்டு வெள்ளைக்கறி, சொதி. ஒன்று உங்களுக்கும் காட்ட வேணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் வைக்கிற மரங்கள், நல்ல வடிவான பிங்க். இது அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் வேண்டினான். வெளியில் வந்து சரியான காற்று மழையுமா இருக்குது, அதால் நான் வந்து நடையில்லை, இன்னும் வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கிறேன் பாருங்கோ. இனி வந்து நடைக்குள்ள பார்ப்போம் எப்படி இதெல்லாம் நட்டு பால்கனியில் வைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து எங்களோட பால்கனி. இங்காலையும் கொஞ்சம் வாங்க இதை காட்டுங்க. இதில் வந்து நெத்து போட்டிருக்கிறேன் பாருங்க. இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் நெத்து போட்ட கண்டுகள் எல்லாம் சின்னனாக இருக்குது, வளர்ந்து கொண்டு வருது. இந்த லெவலில் வளர்ந்துருக்கு. பாப்பா மினி சம்மர் கொஞ்சம் இன்னும் வெயில் அடிக்கத்தான் எல்லாம் வடிவாக காட்டணும். இது இந்த ரோசா செடி பாருங்க, மொட்டு வந்திருக்கு, இன்னும் பூக்கையில். பூத்தா பிறகு காட்டுறேன். அதே மாதிரி தான் இங்காலேயும் ஒரு ரோஸ் செடி நிற்கிது, சின்னன். இது வந்து பார்த்தீங்கன்னா மரக்கறி கழிவுகள். இதெல்லாம் கொஞ்சம் காய வச்சிருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளுக்கெல்லாம் போடுறது, போட்டால் கொஞ்சம் நல்லா வளரும். எங்களோட பால்கோனுண்ட அகலம் வந்து கொஞ்சம் குறைவு, அதால் இப்படி ஒரு சேரை போட்டுட்டு இருந்து எல்லா வேலையும் செய்யணும், கரையிறம் செய்கிறபடியா. இப்போ வந்து இந்த கண்டுகளை வந்து நான் இதுக்குள்ள நட போகிறேன்.
வேண்டி வச்சுருந்தேன் நான். அப்போ இதை இன்றைக்கு நடுவம் பண்ணிட்டு வெதர் இன்றைக்கு ஓகேயா இருக்குது, அதால் இதை நடுவம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நட்டுட்டா நல்லா. இப்போ நடுவோம் இதை. என்னென்னா இது வந்து கொஞ்சம் பழைய மண்ணும் சேர்த்து தான் நான் நடுறேன் நான். என்னடா அதுவே ஓகே இருக்கும், அதோட சேர்த்து கொஞ்சம் புது மண்ணும் சேர்க்குறேன் நான். சேர்த்தாலே இது வரும். இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இது பண்ணலாம், ஈஸியாக இது வளரும் இந்த பிளான்ட். அதால் நான் பழைய மண்ணையே கொஞ்சம் கலந்து தான் யூஸ் பண்ணுறது. நான் முதல் காட்டினான் தானே எல்லா கலர்ஸ்லையும் வேண்டி வச்சிருக்கிறேன்னு. அப்போ நான் பிடிச்ச மாதிரி இந்த ஒயிட் எடுங்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்து குறைச்சி போட்டிருந்தது இந்த பிளான்ட் வந்து. அதெல்லாம் உடனே வேண்டிட்டேன் நான். நார்மலாக கொஞ்சம் விலை தான் இந்த கண்டு. இதோடையே நான் கொஞ்சம் புது மண்ணும் சேர்ப்பேன், அப்படித்தான் நடுறேன் நான். பார்த்தீங்கன்னா இதுதான் பழைய சாடிகள் தான். ஆனால் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக பராமரிப்பு தேவையில்லை இதுக்கு, இது தானாகவே வரும், அதோட வடிவாக பூக்கும். இது கண்ணுக்கு நல்ல அழகாக இருக்கும் இந்த பூக்கள். பார்த்தீங்கன்னா மண்ணும் வந்து வேண்டிட்டு வந்ததால் கையோடையே இந்த வேலையை செய்துருவோம்ன்ட்டு தான் தொடங்கினது. என்னென்னா தொடர்ந்து 4-5 நாளாக ஒன்றுமே செய்யலாமல் போயிட்டுது, ஒரே மழை. அப்போ உள்ளுக்கு தானே வச்சுருந்தேன் நான், வச்சுட்டு இப்போ தான் எடுத்து வெளியில் கொண்டு வந்தது. சில வேளை இதை வெட்டி போட்டு நாங்கள் கீழே கொண்டு போய் எங்களோட அண்டர் கிரவுண்ட் இதில் வச்சோம்னு சொன்னால் திருப்பி சில வேளை வரும், அப்படி இல்லாட்டி அப்படியே இது பட்டுடும். திருப்பி நாங்கள் இதை வேண்டி வைக்கணும் சம்மருக்கு. இதெல்லாம் பூத்த பிறகு நான் இன்னொருக்கா வடிவா பூக்கிற டைமில் திருப்பி ஒருக்கா வீடியோ எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சரியான வடிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது மண்ணும் சேர்க்குறேன் நான். என்னெண்டா இதுக்கு காணாது பழைய மண்ணில் வந்து கொஞ்சம் சத்துக்கள் குறைவாகத்தானே இருக்கும், அதுக்காக வேண்டி புது மண்ணும் கூட போட்டுத்தான் வைக்கிறேன் நான். மற்றபடி ஒரு நார்மலாக தண்ணி தான் விடுறது இதுக்கு. வேறு எந்த இதுக்கும் விடுற இல்லை, ஆனால் நல்லா வரும் இந்த கண்டு. எங்களோட சின்ன பால்கோனின்றபடியே இடம் கொஞ்சம் மட்டு. இது வந்து இந்த அளவு தான் இருக்கும், இதுக்கு மேலே வளராது. இங்கே வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு தெரியும் இந்த கண்டு வந்து எப்படி வளருமெண்டு. இப்போ வந்து இதில் 4 கலர்ஸ் வச்சிருக்கிறேன், இன்னும் இருக்குது. அடுத்த பொட்டில் மிச்சத்தை வைப்பேன். இந்த மண் தான் நான் பாவிக்கிறேன் நான். இது வந்து மீக்ரோ கடையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் உள்ள கண்டுகளுக்கும் போடலாம், அதே மாதிரி மரக்கறி நடுறதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே இந்த மண் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மியோ பிளான்ட்